எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலஞ்சோட லாஸ்ட் டே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து 7th டே. ஸோ ப்ராப்பராக இன்றைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த 1 வீக்கில் என்னால் எவ்வளோ வெயிட் நான் இப்போது லாஸ்ட்டாக ஃபியூ மந்த்ஸாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ 1 வீக்கில் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ என் மைண்டில் இருந்த அளவுக்கு நான் வெயிட் லூஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால தான் டே 6 and 7 வந்து நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா டேஸும் நான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 7 days கம்ப்ளீட் ஆகட்டும். நாளைக்கு வந்து டே வைஸ் நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் முக்கியமாக உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையா குடிக்கணுங்க. ஸோ நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்தோன்னா 92 kgs இருந்தது. அப்போ எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண வந்து உங்கள் வெயிட்டுக்கு நீங்கள் டெய்லி 4 liters தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் 20 kgs கிட்ட வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போவுமே நான் 4 liters தண்ணி டெய்லி குடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி நிறையா குடிக்கணும்னு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஸோ அதை மெயினாக சொல்ல நினச்சேன். குறைஞ்சது ஒரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்லேயே ஆல்மோஸ்ட் அந்த ஃபாஸ்டிங்கும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா 9 o'clock தான் நம்மளோட ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகுது. 9 o'clock ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா 9:30 பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்படி நைட் 8 o'clock முன்னாடியே நம்ம வந்து நம்மளோட டின்னர் வந்து மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 7:30 முன்னாடியே முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் 7:30 தான், அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 8 o'clock மேலே வெறுமனே பசி எடுத்தாலுமே வெறுமனே தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ மார்னிங் 9 o'clock காலையில் எழுந்தது நம்ம ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கிறோம், அது எழுந்ததும் குடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ 9 o'clock மேலே தான் என்னோட ஜூஸு பாதாம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைட் 8 o'clockலேருந்து மார்னிங் 9 o'clock அந்த டைம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 13 hours வந்துடுது. இதுலேயே நமக்கு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் நமக்கு கம்பைன் ஆயிடுது. ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்மளோட டயட் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப எர்லியராக சாப்பிடணும். நம்ம ஈட்டிங் விண்டோவை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி கிவ் அப் பண்ணி தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களால் முடியல, ஒரு 3 days ஃபாலோ பண்ணிட்டு கிவ் அப் பண்ணுறீங்கன்னா திருப்பி வாங்க, ஒரு நாள் பிரேக் கொடுத்துட்டு ஓகே நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் எடுத்து ஒரு மாதம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்டே மாறிடும். நீங்கள் நைட்டு ரொம்ப எர்லியராகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம லைஃப் லாங் வந்து ஒரு ஈட்டிங் விண்டோ வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தனியாக டயட்டு வெயிட் லாஸ் நம்ம இறங்க தேவையில்லை. ஸோ வெயிட் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகுங்க. ஸோ அதுதான் நான் மெயினாக அவங்ககிட்ட சொல்ல நினச்சேன். நம்ம ஃபாலோ பண்ண சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குக் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு ப்ராப்பரான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணோம், ப்ளஸ் வாக்கிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த டைமிங்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் 9 to நைட் 8 o'clock உங்களோட சாப்பிட்ற விஷயம்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் நமக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ நமக்கு வந்து நம்ம இந்த சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை நீங்கள் இன்னும் ஒரு 1 week ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்த உடனே நம்ம உடம்புல டக்குன்னு ரிசல்ட் காட்டாதுங்க. ஸோ இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 week டைம் எடுத்துக்கும். ஸோ இதை இன்னும் ஒரு 1 week வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்களேன். கண்டிப்பாக நீங்களும் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நான் மெயினாக சொல்ல நினச்சேன். ஈட்டிங் விண்டோன்றதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைமுக்கு சாப்பிடுங்க, நிறையா தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி நிறையா குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். தண்ணி வந்து மெஷர் பண்ணி பாட்டில் ஒரு 1 liter பாட்டில் எடுத்து டம்ளரில் குடித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கவுண்டிங் வச்சுக்க மாட்டோம், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 1 liter பாட்டில் டெடிக்கேட்டடாக வச்சுக்கோங்க. அது காலியாக ஃபில் பண்ணுங்கள். டெய்லி 4 bottles நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா தண்ணி குடிங்க. கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்குங்க. இப்போது நான் இந்த வீக்கில் நான் எவ்வளோ லூஸ் பண்ணணும் நான் மைண்டில் வச்சுருந்தனோ அந்த வெயிட் கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு டே வைஸ் நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் நடந்திருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இந்த சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். இதுலேருந்து சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட ரொட்டீனை நீங்களே பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்ப்பீங்க.
ஸோ இன்றைக்கி இதுதான் பேசணும்னு நினச்சேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்றத நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரிங்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது மெட்டபாலிசமில் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட லாஸ்ட் டே 7th டே வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் 6 டேஸாக வந்து நான் ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸ், பெரிய நெல்லிக்காவும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அரைச்சி ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் இஞ்சி கூட ஒரு சிலர் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இஞ்சி வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி கூட லைட்டாக ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நெல்லிக்காய் நம்மளே நிறையா சாப்பிட்ருப்போம், அந்த டேஸ்ட் தெரியும். லைட்டாக கசப்பு துவப்பு எல்லாம் கலந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும், குடிச்சு பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது கொஞ்சம் ஈஸி இதோட கம்பேர் பண்ணும்போது. அது வந்து தண்ணி மாதிரியே தான் இருக்கும், லைட்டாக ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் கசப்பு துவப்பு எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் நம்ம இறங்கிட்டோன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது, குடிச்சிடலாம். டன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கேன். ஜூஸ் மட்டும் குடித்தேன், இன்னும் நட்ஸு பாதாம் வந்து சாப்பிடல. இப்போ ஃபஸ்ட்டு பாதாம் சாப்பிட்டுட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட போகிறேன். என்னடா வெயிட் லாஸில் இருக்காங்க கிழங்கு ஐட்டம் போய் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் டைமில் இது தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து மாவு சத்து எவ்வளோக்கு இருக்கோ அதே அளவு ஈக்குவலாக ஃபைபரும் அதிகமாக இருக்குது. மாவு சத்தை விட ஃபைபருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மல் நம்ம பொட்டேட்டோஸ், நார்மலான உருளைக்கிழங்கு, மற்ற கிழங்கு ஐட்டம்ஸ் விட சக்கரவள்ளி கிழங்கை பார்க்கும்போது நமக்கு ஃபைபர் வந்து மாவு சத்தை விட ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் டைமில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தாராளமாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களோட வெயிட் லாஸ் டைமில். ஸோ பாருங்கள் 0 ஸ்டெப்ஸ். இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேலஞ்சோட லாஸ்ட் டே 7th டே. வாக்கிங் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னடா திருப்பி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தால் தான் நமக்கு அது ஞாபகம் வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. டார்கெட் 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்னும் ஹாஃப் டே தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லன்ச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த 2 குட்டீஸ் வச்சுட்டு டயட்டு வாக்கிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் கஷ்டம்தான். ஒரு வழியாக 7 days சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த சின்ன வாண்டு இருக்காங்களே ரொம்ப சேட்டங்க. இவங்கள வச்சுட்டு வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வழியாக 7 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெரிய பாப்பா ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் வந்தாங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுனா கொடுக்கணும். இந்த வாண்டுக்கு சாப்பாடு வைக்கணும். எல்லாரும் பாய் சொல்லு. பாய் சொல்லு. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸு சவுக்காய் இருக்குல்ல அது போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் கோவக்காய் பொரியல். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நீர் சத்து அதிகமாக இருக்க காய்கள்லாம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். பீர்க்கங்காய், சொரக்காய், பொடலங்காய், சவுக்காய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து கூட்டு பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டின்னருக்கு வந்து பார்த்தோன்னா சுத்தமாக ஆயில் விடாமல் ஒரு தோசை எடுத்துக்கிட்டு சாம்பார் கொஞ்சம் கிரேவி தாங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ டே 7 ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டயட் ப்ளஸ் வாக்கிங் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7 டேஸும் ப்ராப்பராக நம்மளோட டயட் வாக்கிங் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ராப்பராக வந்து பண்ணியாச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம்.